ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். ஜேகே உலக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், கடவுளை வேண்டுகிறேன். இன்றைக்கி நாளைக்கு லவ்வர்ஸ் டே. எங்கள் காலங்களில் அதெல்லாம் இல்லை. இப்பொழுது அது ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி ஆகிவிட்டது. பரவாயில்லை, நல்ல விஷயங்கள் தான். லவ்வர்ஸ் டே அப்படின்ற புதிதாக லவ் சொல்பவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே சொன்னவர்களாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இல்லை என்ன ஒரு விஷயம்னா, புதிதாக சொல்பவர்கள் சந்தோஷமாக அதை பற்றி சொல்லி லவ்வை ஏற்றுக்கொண்டால், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஏற்றுக்கொண்டால், ஃப்யூச்சரில் எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் சாதிக்க வேண்டும், உங்கள் குடும்பங்களை எப்படி கொண்டு போக வேண்டும், அதை பற்றி எல்லாம் பேசுங்கள். லவ் என்றால் என்ன? அன்பு தானே. அதில் செய்வதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் அதை கொண்டு போகும் முறைகள்னு சில இருக்குது. அதுலேருந்து தவறிட்டிங்கன்னா இல்லை, அது ஒரு லவ்வுங்கிறதே ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாக போயிடும். அது இல்லாமல் லவ் என்றால் அன்பு. அம்மாவிடம் அன்பு வைப்பது போல், அப்பாவிடம் அன்பு வைப்பது போல், சக ஃப்ரெண்ட் சர்க்கிளுடன் அன்பு வைப்பது போல் அதுவும் ஒரு அன்பு தான். அதற்கு பெயர் தனியாக நம் வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொள்ளும் போது அது ஏதோ தனியாக ஒரு லவ் என்று சொல்லுகிறீர்கள். ஓகே, இது எப்படி எடுத்துக்கொண்டாலும் அது தவறில்லை. நீங்கள் நாளை அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். புதிதாக சொல்பவர்கள், ஏற்கனவே சொன்னவர்கள், எல்லோரும் நல்ல விஷயத்தை பற்றி பேசுங்கள். இதில் சில தோல்விகளும் இருக்கும். அதற்காக மனமுடைந்து போகாதீர்கள். இந்த வாழ்க்கை இல்லை என்றால் வேறொரு வாழ்க்கை. மனதை திடப்படுத்தி கொண்டு நீங்கள் வேண்டும் சுவாமிகளை வேண்டிக் கொண்டு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். அதே வாழ்க்கை உங்களுக்கு நினைத்தபடி நடக்கலாம், டைம் எடுக்கலாம் இல்லையா? எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காகத்தான் எந்த முடிவும் எடுப்பீர்கள். அதை நல்ல முடிவாக எடுங்கள், நல்லதை பேசுங்கள். நாளைக்கு என்ன செய்யணும், படிக்கிறவர்களாக இருந்தால் படித்து முடித்து விடுங்கள். இருவருமே படிப்பை முடித்துவிட்டு நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் விடுங்கள். அதுதான் உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும். லவ் பண்ணுவது இந்த உலகத்தில் இப்பொழுது இன்றைய காலங்களில் தவறில்லை. ஆனால் தெளிவாக அதில் இருங்கள். தவறான எந்த முடிவுக்கும் செல்ல வேண்டாம். இந்த வாழ்க்கை இல்லை என்றால் இன்னொரு வாழ்க்கை அமையும். கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக அமையும். ஆகையால் தாய் தகப்பனுடைய சம்மதத்துடனே செல்லுங்கள். தாய் தகப்பனிடம் எதையும் மறைக்காதீர்கள். தாய் தகப்பனும் பெற்றவர்களும் பிள்ளைகளை அளவுக்கு மீறி கண்டிக்காமல் அதற்கு என்ன நல்ல வழிமுறைகளோ அதை சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழியை காமியுங்கள். நம்மளே பெற்றவங்களே பிள்ளைகளுக்கு ஒரு தவறான வழியை காமிச்சு அவங்கள திட்டி பேசி ஜாதி மதம் காசு பணம் இதுக்கெல்லாம் போகாமல் அவர்களுக்கு நல்லா படித்தாலே போதும். அவங்க உலகத்தில் எங்கே வேணாலும் வாழ்ந்துருவாங்க. படிப்பறிவை சொல்லி கொடுத்து படித்துவிட்டு நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் இரு வீட்டாரின் சம்மதத்தோடு செய்யலாம் என்று இரு வீட்டார்களுமே சொல்லுங்கள். அந்த பிள்ளைகள் பயமில்லாமல் எல்லாவற்றையும் செய்வார்கள். நீங்கள் பயமுறுத்தத்தான் அவர்கள் ஓடி போயும் திருட்டுத்தனமாகவும் வாழவும் கல்யாணம் பண்ணி கொள்ளவும் முடிவெடுப்பார்கள். அதற்கெல்லாம் பெற்றவர்கள் வழிவகுக்காதீர்கள். நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கன்னு சொல்லுங்கள். பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டார்கள். பிள்ளைகள் தவறு செய்வதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோம். அதெல்லாம் இந்த காலத்தில் வேண்டாம், அது சரி வராது. அதனால் நீங்கள் எல்லோரும் தாய் தகப்பன் பெற்றவர்கள் எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லுங்கள். பிள்ளைகளும் நல்ல தெளிவான முடிவை எடுங்கள். நாளைக்கு உங்களை லவ்வர்ஸ் டேயை ஹாப்பியாக எல்லோரும் கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.